ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டுக்கான போராளி போல தன்னை காட்டிக் கொள்ளுகிறாரே, இடஒதுக்கீடு விஷயத்துல காங்கிரஸ் என்ன செய்திருக்கு? மண்டல் கமிஷனை உருவாக்கினது யாரு? மொரார்ஜி. இந்திரா காந்தியிடம் தான் மண்டல் தன்னுடைய பரிந்துரைகளை தந்தார். ஆனால் இந்திரா காந்தி அதை பரனில் தூக்கி போட்டு வைத்தார். 1985 மார்ச் மாதம் அலோக் மேத்தா என்கிற ஜேர்னல் இடஒதுக்கீடு பற்றி கேள்வி கேட்கிறார். ராஜீவ்காந்தி சொன்ன பதில், இடஒதுக்கீடு என்கிற பெயரில் முட்டாள்களுக்கு வாய்ப்பளிப்பது மொத்த நாட்டுக்கும் பெருங்கேடாக அமைந்துவிடும் என்று கூறினார். ஆந்திரால ராஜசேகர் ரெட்டி முஸ்லிம்களுக்கு உள்ஒதுக்கீடு தருவதற்கு சட்டம் இயற்றிக் கொண்டே வந்தார். ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அதை செல்லாது என்று அறிவித்திருக்கிறது. 2012 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பில் 4.5% உள்ஒதுக்கீடாக முஸ்லிம்களுக்கு தருவதற்கான ஆர்டர் ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஆர்டரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறதே ஒழிய இந்துக்களின் இடஒதுக்கீட்டுக்கு இதுவரை பாடுபட்டதே கிடையாது.